அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ வந்திருப்பாரு, நம்ம ஹீரோயினி மட்டும் தனியாக சிக்கியிருப்பாங்க வில்லன்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கரண்ட் போனோடனே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நிற்கிறாரு. நம்ம வில்லன் வேற கன்னை வந்து நம்ம ஹீரோ மேலே பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினி கரண்டை கட் பண்ணி விட்டாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு தூண் பக்கத்தில், அதாவது தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இங்கே வந்து போயிருங்க, எங்கேயும் வராதிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பேசுகிற நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்க்குறாரு. அவள் எங்கடா இருக்கா அப்படின்னு கரெக்டாக அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணி கேட்டு டக்குன்னு போய் நம்ம ஹீரோயினி அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி படக்குன்னு வந்து வாயை மூடிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு, சைலண்டா இருக்க வச்சுறாரு நம்ம ஹீரோயினி. அதே நேரத்தில் அங்கே செக்யூரிட்டி வந்துடுறாங்க, யார் அதை லைட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வில்லனும் சரி இதுக்கு மேலே இருந்தால் சிக்கிக்குவோம் அப்படிங்கிறக்காக டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோனியை நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி யார்ட்டே ஃபோன் போட்டு பேசி எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்படாதீங்க, நான் லீக் பண்ணவே மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிக்க வச்சு ஓகே தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோயினி கூட ஒர்க் பண்ணுறவர் வராரு. வந்தோடனே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறப்ப இல்லை பிரச்சனை இல்லை, சரி ஓகே நீ வந்து கார் எடுத்துட்டு போ, மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லிடாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புறாங்க அவன்கிட்ட. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய மூத்த அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இல்லைங்க நான் அவள் வீட்டில இருந்து வெளியே வரும்போது ஷூ ஒன்று பார்த்தேன், அதாவது ஜென்ஸ் ஷூ வந்து பார்த்தேன், எனக்கு என்னமோ அவள் கூட யாரோ இருக்காங்க போல இருக்கு, ஒருவேளை லிவிங் டுகெதரில் யாரு கூடயாவது இருக்காளா என்னங்கிறது தெரியல, டவுட்டாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, அந்த பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இப்போ நார்மலாக மிடில் கிளாஸ்ல இருக்கிற வந்து லிவிங் டுகெதரில் இருந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த மக்கள். ஆனால் ஒரு பணக்காரன் வந்து, அதுவும் பணக்கார பொண்ணு, சிங்கிளா இருக்கிற பொண்ணு திடீர்னு ஒரு லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படின்னா அதை பெரிய நியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக இந்த அன்னிக்காரங்க யோசிக்கிறாங்க என்னன்னா, எப்படியாவது இவ்வளவு கோத்து விடணும், ஹீரோயினை கோத்து விட்டு நம்ம எப்படியாவது அந்த போஸ்டிங் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கும்போது நம்ம ஹீரோயினி கரெக்டாக வந்துட்டு, சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, என்னோட கம்பெனிலே செக்யூரிட்டி சிஸ்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன் அப்படின்னா அவன் ஃபேக் ஐடி கொடுத்து தான் என்னோட கம்பெனிக்குள்ள செக்யூரிட்டியா வந்திருக்கான், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை ஷூட் பண்ணியிருப்பான், அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இங்க பாரு உட்காரு, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், நீ முதல்ல சேஃப்டியாரு, அது மட்டும் இல்ல அவனை கொல்ற வரைக்கும் கொஞ்சம் இதாரு பார்த்துக்கலாம், மற்றபடி நான் உன் கூடயே இருப்பேன் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், சரியா? அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு நல்லபடியா ஆறுதலும் சொல்றாங்க. சோ இப்போ ஒரு மாசான சீன் சொல்லலாங்க. நம்ம ஹீரோயினி பணக்காரங்க தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அதே நேரத்தில் தைரியசாலியும் கூட இல்ல. அவங்க இப்போ ஒரு வேலை பார்ப்பாங்க, என்ன அப்படின்னா வில்லனை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி குரூப்பை போய் மீட் பண்றாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கே விலைக்கு வாங்கிடுறாங்க. போயிட்டு, தம்பி இந்த பில்டிங்கை நான் விலைக்கு வாங்கிட்டேன், நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்கள தொட்ட காமெடி பண்ணது பாருதா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க எல்லாம் சைனீஸ்காரங்க, ஓகேங்களா, கொரியா கிடையாது. என்ன இப்போ நம்ம ஹீரோயினி அப்படியே டக்குன்னு சைனீஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் நிறுத்துங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கடா நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேணும், சரியா? இல்ல அப்படின்னா உன்னை துரத்துறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் தரேன், நல்லா கேட்டுக்கோங்க, டேய் அந்த போட்டோ கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்க இருந்து நீ ஃப்ரீயா தங்கிக்கலாம், எந்த ஒரு இதுவும் தர வேணாம், எந்த 2 தர வேணாம், ஓகேவா அப்படின்றாங்க. சரி அப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றப்ப போட்டோ கொடுத்து நம்ம வில்லனோட போட்டோ கொடுத்து இவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு என்கிட்ட தூக்கிட்டு வந்து ஒப்படைங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன், நீங்க எப்பயுமே லைஃப் டைம் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போட்டு கிளம்புறாங்க சும்மா கெத்தா. ஓகேங்க, இப்போ நம்ம சேனல் பார்க்குற நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி கெத்தா கிளம்பி வந்திருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல். இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காலைல எந்திரிச்சோனே டீ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோனி எப்படி எல்லாம் டீ போடணும் அந்த மிஷின்ல அப்படிங்கிறதையும் போட்டு குடிச்சு போயிருக்காங்க. சோ அதையே பார்த்து நம்ம ஹீரோவும் டீயை போட்டுட்டு டக்குன்னு யோசிக்கிறாரு, இவன் வந்து ரொம்ப வேகமாவே நெருங்கிட்டான், இவன் வந்து எப்படியாவது வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யாரு? வில்லனை பத்தி. சரி அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டு அவர் சிஸ்டம்ல போட்டு ஏதோ போட்டு கிராக் பண்ணி பாக்குறாரு. என்னடா விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வில்லன் வந்துட்டு கோடு மூலமா ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த மெசேஜ் வந்து இவர் டேப் பண்ணிருப்பாரு. சோ அது எல்லாத்தையுமே போட்டு எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அப்பதான் படிச்சு பாக்குறாரு, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பணம் புழங்குது அவனுக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சோன்னே சரி இவனை எப்படியாவது வச்சு செஞ்சிடணும்டா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் இங்க நம்ம பசங்க வந்தாங்க இல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல வந்து அந்த ஒட்டுக்கேக்கிற பையன்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2-3 பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டே இருப்பான். நம்ம ஹீரோனை பத்தி பேசவும் இன்னொருத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்ம ஹீரோ கூட இருந்தால ஹான் அந்த பையன், அவன் யதார்த்தமா ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒருத்தர் டக்குன்னு இருந்தா கார் பார்க் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயே கொடுத்தது இல்லாம கொஞ்சம் பணத்தை கொடுப்பான். சோ வரிசையா அதே மாதிரி வந்து கொடுக்கவும் இவன் பாப்பான், ஆக நல்ல பணம் சேருது, இதுவும் நல்ல வருமானம் வச்சுட்டு படக்கு நம்ம போய் கார்ல எடுத்து இருப்பான். ஓனர் பாத்திரம் பார்த்துட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, யார் நீ புதுசா இருக்கு அப்படின்னா, சாரி சார் அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க போல இருக்கு, ஏதோ வேலை வேற காலியா இருந்தா கொடுங்களே அப்படிங்கிறப்ப, இங்க பாருப்பா இங்க கார் பார்க்கிங் வேலையெல்லாம் காலி கிடையாது, இப்போதைக்கு டெலிவரி பாய் வேலை மட்டும்தான் இருக்கு, அதை வேணா பாக்குறியா அப்படிங்கிறப்ப, சார் பணம் வரும்ல அப்படின்னு, கண்டிப்பா சம்பளம் நல்ல சம்பளம் கொடுக்குறப்பா நீ வாப்பா அப்படின்றப்ப சரின்னு சொல்லி அவன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க பேசிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து சும்மா இருக்க முடியாம அந்த கேம் விளையாடுவார்ல, அந்த மாதிரி கேம் விளையாட்டு இருக்காரு இன்டர்நெட்லயே வச்சு, ஓகேங்களா. அது வந்து அங்க ஒரு பெய்டு இதுதான் போல இருக்கு. சோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம பசங்களை நம்ம ஹீரோ கூட தான் விளையாடுறாங்க, பட் 2 பேருக்குமே தெரியாது இவங்க தான் அப்படிங்கிறது. சோ இவங்க எல்லாருமே விளையாண்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்து விளையாண்டு முடிச்சோன்னே நம்ம ஹீரோயின்
ஹீரோனி வரப்ப ஏன் வெளியே போலியா இங்கே இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஆமா அப்படின்றப்ப சரி என்ன பண்ணீங்க அப்படின்றப்ப இல்ல நான் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன அது சின்ன பிள்ளை மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரொம்ப நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமே நீங்க 2 hours மட்டும் தான் கேம் விளையாடணும் அவ்வளவுதான் உங்களுக்கு பர்மிஷன் அதுக்கு மேல பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்னமா சொல்ற நில்லுமா அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போறாரு. இங்க நம்ம செகண்ட் ஹீரோனியை காட்டுறாங்க. மிங்குக்கு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ போன் அடிக்கிறாரு. ஏமா எங்கமா இருக்க அப்படின்னா என்ன சொல்லு நான் வீட்டுல இருக்க தூங்க போறேன் அப்படின்னா ஏமா தயவுசெய்து வீட்டுக்கு வாமா இங்க என்னமா ஒரு 2 நாளா கரண்ட் இல்லாம இருக்குமா அப்படின்னு ரொம்ப நல்லதா போச்சு இருட்டிலே கிடந்து சாவு வை போன் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அவன் ஆல்மோஸ்ட் முடியாம தான் இருக்கான். சோ அப்புறமே மனசு கேட்காம சரின்னு போய் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இவன் உண்மையை சொல்றானா போய் சொல்றானு யோசிச்சிட்டே சரி விடு அப்படின்னு சொல்லி அரிசி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அங்க போனா மெதுவா பம்மி நடக்கிறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாப்போம்னு பார்த்தா நம்மாலோ சும்மா ஹால்ல அப்படியே எனக்கு என்ன டோர் பக்கத்துல படுத்து கிடக்கான். நம்ம மிங்கு போறப்ப லேசா இடிச்சோன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நங்குன்னு ஒரு தத்துவாங்க. ஆமா அப்படிமா என்னடா பண்ற அப்படின்னு எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவனை படுக்க வச்சதும் இல்லாம அவனுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. சோ ஒரு வகையா வந்து இவங்க 2 பேரும் ஒரு பக்கமா கனெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருடைய லவ் ஒன்னு சேருமா சேராதாங்கிறதையும் பார்க்கலாம். சோ நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுல உங்களுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கா இல்ல மிங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ மிங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உண்மையா இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அப்பாவியும் கூட அவங்க. சோ இதனால வரைக்கும் நான் செகண்ட் ஹீரோவை என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா வந்து ஃப்ராட் பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்பதான் ஒரு விஷயத்தையே ஓபன் பண்றான். என்ன அப்படின்னா இவங்க கேட்கறாங்க நம்ம மிங்கு இங்க பாரு உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நான் எடுத்துட்டேன். நீ வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் தான். ஆனா ஏன் பர்டிகுலரா நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி அதாவது சாராவோட கம்பெனி மட்டும் நிறைய வந்து இது பண்ணி ஏமாத்திருக்க அவங்க அண்ணன் இருந்து நிறைய பணத்தை ஏமாத்திருக்க அதனாலதான் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்க அப்படிங்கிறப்ப ஆமா அப்படின்றான். சரி அது ஏன்டா அப்படிங்கிறப்ப இப்பதான் சொல்றான் ஒரு உண்மையை பெரிய உண்மையை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் இருக்காருல்ல அவர் வந்து நம்ம செகண்ட் ஹீரோவோட அப்பாவை வந்துட்டு ஒரு பிசினஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்தி இருப்பான். சோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவன் பயங்கர கோவத்துல இருந்துப்பான். அப்பா சொல்றேன் எங்க அப்பாவை வந்துட்டு அவர் தான் ஏமாத்தினாரு. அது மட்டும் இல்ல எங்களுடைய மொத்த சொத்துமே போயிருச்சு. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம நிக்கிறதுக்கு காரணமே அவன் தான். ஆனா அவன் பணத்தை பறிச்சு ஏமாத்தினதெல்லாம் பிரச்சனையா தெரியல. ஆனா அவன் பண்ணாம பாரு ஒரு காரியம் அதனால எங்க அப்பா மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாரு. அதனால அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறக்கா தான் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப சொல்றான். சோ அப்பதான் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவன் வேணும்னு செய்யல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால ரிவெஞ்ச் எடுக்கிறக்கா தான் ஹீரோனி கம்பெனியை பர்டிகுலரா வந்து பாயிண்ட் பண்ணி ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவன் கதையை கேட்டவங்க வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு டபக்கு அங்க போய் இருக்கிற சரக்கு எடுத்து அடிப்பாங்க. ஐயோ சரக்கு அடிக்காதமா அப்படிமா டக்குன்னு கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து அந்த பழைய நினைவுகள்லாம் பேசிட்டு ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே விடிஞ்சோனே காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மிங்கு சரக்கு அடிச்சு மட்டையாகி அங்கேயே தூங்கிட்டாங்க நம்ம செகண்ட் ஹீரோ கூடவே. அங்க என்னடானா நம்ம மிங்கோட அம்மா பார்த்துட்டு என்னடா ஆளை காணமே போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வருத்தமா உட்கார்ந்துருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்ல நீ கவலைப்படாதமா நான் எப்படியாவது நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்றாங்க. சோ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து எந்திரிக்கும் போது தான் பாக்குறான் நம்ம மிங்க இருக்கிறத பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்காயா ரொம்ப அழகா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு செகண்ட் மயங்கிடுறான். சோ இங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு கடை ஓபன் பண்றாங்க. அதனால வந்து பயங்கர ஓப்பனிங் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஈவென்ட் மாதிரி நடத்துறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாம் கிளம்பி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கிளம்பி ரெடியா நிக்கிறாரு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி சூப்பரா இருக்கீங்க கியூட்டா இருக்கீங்க எனக்கு தெரியுமா அப்படின்னோடனே டக்கு நம்ம ஹீரோ ஆக்சுவலி இங்க நிறைய பேர் வருவாங்க நான் கண்டிப்பா வரணும் அப்படின்றப்ப இங்க பாருங்க நீங்க என்னோட பர்சனல் பாடி கார்டு கண்டிப்பா நீங்க என் கூட இருந்தானே ஆகணும் அதானே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து கையில கட்டிருக்க அந்த வாட்சை பாக்குறாங்க. அது யாரும் தெரியுதா அவங்க அண்ணன். இது அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க இந்த வாட்ச் எப்படி உங்களுக்கு கிடைச்சது சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஏன் என்னாச்சு அப்படின்றப்ப ஆக்சுவலி நான் தான் வந்து அங்க கடையில் வாங்கினேன் சொன்னேன் அடகு கடையில் இந்த வாட்ச் தான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கலான்னு பாக்குறப்ப தான் அதுக்குள்ள என்னை கடத்திட்டு போய் என்னென்ன நடந்து போச்சு அப்படின்றப்ப கவலைப்படாத இது என் கைக்கு கிடைச்சிருச்சு ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னோடனே நீ எப்பயுமே வந்து என்னோட அந்த பழைய நினைவுகளை எனக்கு அழகா கொடுத்துக்கிட்டே இருக்க என் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இது எதுக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை அவர் சொன்னாருங்கிறது நம்ம ஹீரோனிக்கு தெரியாது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வாட்ச் வந்து அவங்க அண்ணனோடது யதார்த்தமா தான் நம்ம ஹீரோயினி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினி நான் சொன்னேன்ல அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரிய வருது. சரி எப்படியாவது அங்க போனா நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு பசங்களும் அங்க போறானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினியும் கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோட்ட எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு. ஏன் நர்வஸா இருக்கு இது உன்னோட கம்பெனி தானே நீ தானே அது ஓனர் அப்புறம் என்ன பயப்படுற தைரியமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. வெல்கம் மிஸ் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வரவேற்புலாம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய இத்தனை வருஷ காலத்துல என் கூட இருந்த சக ஊழியர்கள் எல்லாருக்குமே முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். என் வெற்றியோட ரகசியமே என்னுடைய எம்ப்ளாய்ஸ் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமே போனஸா ஒரு விஷயம் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 1 month இன்கிரிமெண்ட்டை வந்து டக்குன்னு போட்டு விட்டுறாங்க. அதாவது 1 month சேலரியை வந்து போனஸா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே போட்டு விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து டபுள் மடங்கு கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பசங்க அங்க வர்றாங்க. வர்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சேரை வாங்கலாமா எடுக்கலாமா அப்படிங்கிறப்ப அவங்க பேசிட்டு சரி சரியில்ல வா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு லேடிட்ட வந்து அங்க இருக்கிற எல்லா பர்னிச்சரையும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் உங்க ஓனர் வந்து பார்க்கணும் நானு. ஸோ பார்த்து அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசிட்டு தான் நான் வாங்குவேன் அப்படின்றப்ப அந்த லேடி என்ன பண்றாங்க சார் வாய்ப்பு இல்லை சார் இந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் வாங்கினாலும் ஓனர் எல்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னு. அப்ப எனக்கு வேணாம் போமே அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஸோ இவங்க அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பார்த்துட்டு அங்க இருக்கிற லேடிஸ் அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்களா அவங்க
இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துரும் போல இருக்கு. படக்குன்னு இவங்க எல்லாம் கிளம்பு அப்படின்னு ஓடுறானுங்க. ஓடுறப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியும் துரத்திட்டு வர்றாங்க. அங்க இன்னொருத்தர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனை போய் எழுப்புறான். அவன் என்னடான்னா எனக்கு என்ன அந்த ரூம் பெட் செட்டப்லாம் இருக்கும்ல அதுல போய் தூங்கி பாப்பாங்க. ஓகேங்களா, அது ஷோரூம் தானே. சோ அங்க போய் தூங்கி பார்த்துட்டு சூப்பரா இருக்குடா அப்படின்ட்டு டேய் வெளியே வாடா துரத்திக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பிடிச்சி கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வரும்போது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வேற பின்னாடி துரத்திட்டு வருவான்ல நம்ம சின்ன பையன், அவன் வந்து கீழே விழுந்துடுறான். விழுந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் பாத்துறாரு. பார்த்துட்டு இவன் எங்கடா பண்றான் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளோட ஹானும் வந்து தூக்கிட்டு போறான். சோ அதையும் பாத்துறாரு. அந்த நேரத்தில் செக்யூரிட்டி சார் நில்லுங்க சார் உங்க சூப்ப மருந்து வச்சுட்டு போறீங்க அப்படின்றான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு. பட் பசங்க வந்து நம்ம ஹீரோவை பார்க்கல. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கட் பண்ணா நம்ம பசங்க எல்லாரும் ஓடி வந்து கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டிருப்போம்டா, இந்த நேரம் நம்ம சிக்கிருப்போம்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் அவனை பார்த்துட்டு எங்கடா உன் ஷூ எங்கடா அப்படின்றப்ப நான் வர வெளில விட்டுட்டே நினைக்கிறேன், அங்கேயே மறந்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு வரும்போது அங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். அவனும் மன்னிச்சிருங்க எனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் நடக்கும்னு அப்படிங்கிறான். ஸோ அதே நேரத்தில் இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அழகா அந்த ஷூவை கொண்டு வந்து அழகா வந்து அவனுக்கு இந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விடுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க ஆச்சரியமா. பார்த்துட்டு அந்த சின்ன பையன் கேப்டன் ராய் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்புக்கு அடிமை நான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க. கண்டிப்பா இந்த அன்பு என்னைக்கு எங்க இருந்தாலும் எப்பயுமே தோத்து போகான்னு சொல்லுவாங்க. உண்மையான அன்பு உண்மையான ஆளுங்க மேல நம்ம வைக்கிறப்ப அந்த அன்போட வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கோடி ரூபாய் இல்லைங்க, எவ்வளவு மில்லியன் கணக்கில் பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாதுங்க. அந்த மாதிரி தாங்க இந்த அன்பு இடத்துல அன்புங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டு இங்க என்னடா பண்றீங்க, எப்படி இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதே நேரத்தில் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அவங்க பர்சனல் பிஎட் வந்து கேட்கிறாரு எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப மேடம் தெரியல மேடம், பட் அவர் ஏதோ வெளியே போனாரு ஷூலாம் எடுத்துக்கிட்டு அப்படின்றப்ப ஷூ எடுத்துட்டு வெளியே போனான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியுடைய ரெண்டாவது அண்ணனும் அண்ணியும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது தான் தெரியுது என்னன்னா நான் வந்து உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இங்க பாரு ஒன்னே ஒண்ணு எதுவா இருந்தாலும் அவன் கையில எந்த ஒரு விஷயம் கிடைக்காத மாதிரி பாத்துக்கோ தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாவது அண்ணனும் அண்ணியும் வந்து நம்ம ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனிக்கு போன் வருது. நம்ம ஹீரோனி கேட்கறாங்க எங்க இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அவர் விஷயத்தை சொன்னோன்னே நம்ம ஹீரோனி அடிச்சு பிடிச்சு கார் எடுத்துட்டு இங்க வர்றாங்க. வந்து பார்த்தோன்னே டேய் என்னடா இது அப்படின்ட்டு டக்கு நம்ம சின்ன பையன் தான் ஓடி வந்து ஓ சாரா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட்டி பிடிச்சு வந்து இது பண்ணிருக்காங்க. அப்படியே மொத்தமா எல்லாருமே அழகா கட்டி பிடிச்சு மிஸ் பண்றோம் நாங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அன்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ டக்குன்னு இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிருது. டபக்குன்னு எல்லாத்தையும் போதும் அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டு கேட்கிற பையனை வந்து அறிமுகப்படுத்திக்கிறப்பல அவனை வந்துட்டு வணக்கம் மேடம், என்னோட பேர் வந்து ஜாங் பேங் புக் அப்படின்றான். இதுக்கு தாங்க நான் யாரு பேரையுமே சொல்றது எல்லாத்துக்குமே நம்ம ஊர் பேர் வச்சிருது, ஒரு அளவும் புரியாது அந்த பேர்லாம். அப்படியே அப்படின்னு ஆமா மேடம் எனக்கு உங்களை தெரியும் வில்லேஜ்ல இருந்து அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்றப்ப நீங்க தானே பிங்கி பிரின்சஸ் அப்படின்னு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எனக்கு தெரியும் மேடம் அப்படின்றான். சோ இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க சவுத் கொரியால நம்ம பசங்களும் சரி நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயின் சரி எல்லாருமே வந்து ஒரே வழியா மீட் பண்ணிட்டாங்க எப்படியோ. சோ இனிமே நம்ம பசங்க பார்க்கக்கூடிய நிறைய விஷயத்துல ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அங்க போனோன்னே எப்பயும் போல நமக்குலாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயம், அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயம்ல. அதை பார்த்துட்டு என்னடா அது கதவுல ஏதோ பண்றாங்க, டக்குன்னு கதவு தானா திறக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பானுங்க. பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குடா மச்சான் சூப்பரா இருக்குடா அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டே போவானுங்க. சரி வாங்கடா உள்ள போவோம் அப்படின்னு உள்ள பொண்ணு பாக்கணும். பார்த்து இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க வந்து தனியாவா இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா இது சின்ன வீடு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினி. டக்குன்னு நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸ் லைட்ஸ் வயர் இல்லாம இருக்கக்கூடிய வயர்லெஸ் லைட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா பார்க்கும்போது என்னடா பண்றீங்க அப்படின்னு. இல்ல வயர் ஏதாவது போதான்னு செக் பண்ண அப்படின்னு. டேய் அதெல்லாம் வயர் இருக்காது, அதெல்லாம் வயர்லெஸ் தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹான் வந்துட்டு ஆமா இந்த வீட்டுல நீ மட்டும் எப்படி தனியா இருக்க அப்படின்றப்ப ஏன்டா அப்படின்னு. ஏன் தனியா இருக்க கூடாது, இது என்னோட வீடு, இங்க நான் மட்டும் தான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம பசங்க எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆச்சரியமா பாக்குறானுங்க. அதே நேரத்தில் அவங்க எல்லாம் எப்படி இங்க எல்லாம் கரண்டே போகாம இருக்கு, இதெல்லாம் ரொம்ப காசு செலவாகும்ல அப்படின்றப்ப நம்ம ஹீரோனிட்டே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்றாங்க. சோ இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நார்த் கொரியால ஒரு சூப்பரான விஷயம் நடக்குங்க. என்ன அப்படின்னா இது கிராமத்துல நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, பட் சிட்டில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா ரேரா தான் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். சோ அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இங்க வந்து நம்ம சீனியர் லேடி இருந்தாங்கல்ல, அதாவது சீனியர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, சோ அவங்க வந்துட்டு தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து அம்மா தயவு செய்து சாப்பிடுமா, சாப்பிடாம இருக்காதுமா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா அப்படின்றான். சோ ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றான். அதே நேரத்துல டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஒட்டு கேட்கிற பையன் இருக்கான்ல அவனுடைய ஒய்ஃப் வந்து வர்றாங்க. வந்து இந்தாங்க மேடம் சாப்பாடு அப்படின்றப்ப நான் உன்ட்ட சாப்பாடு கேட்டேன், ஏன் கொண்டு வந்தீங்க, தேவையில்லை கிளம்பு அப்படின்றப்ப திரும்ப அவங்க கூட இன்னொரு லேடி இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் என்னை வந்து இது பண்றீங்க, எனக்கு வந்து எதுவும் கொண்டு வரணும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வெளியே வரும்போது நம்மளுடைய இருந்தாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வந்து கூலா தானே இருக்கும், அதுக்காக வந்து மரத்தை வந்து இது பண்ணுவாங்க. சோ அந்த மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து நான் உங்களுக்காக மரம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க எடுத்துக்கோங்க, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க, ஏன்னா உங்க ரூம் வந்து ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு, அதனால தான் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப அவங்க தன்னை அறியாம அழுக ஆரம்பிச்சுறாங்க. சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பாசத்தை நம்ம சிட்டில எப்பயாவது ஒரு தடவை ஒரு இடத்துல பார்க்க முடியும், பட் கிராமத்துல அப்படி கிடையாது. அந்த ஒண்ணு மண்ணா பழகின அந்த பழக்கமும் உண்மையான அன்பும் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சிட்டின்னு இல்ல கிராமம் இல்ல எங்கனாலும் உண்மையான அன்போட பழகிற இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்களை பாக்குறப்ப நமக்கே தோணும்,
இன்னும் மனிதாபிமானம் இன்னும் சாகலடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க காட்டியிருப்பாரு இந்த டைரக்டர். சோ அந்த லேடி அழுகும் போது அவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துவாங்க, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சவுத் கொரியால பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சாப்பாடு நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த கரண்ட் அடுப்பு இருக்குல்ல அந்த இதில் வச்சு சமைச்சிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாம் அது ஆச்சரியமா நல்லா இருக்குன்னு தாராளமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சோ எல்லாம் ஜாலியா பேசி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஒட்டு கேட்கிற பையனும் தான் உட்காந்து பேசுறாங்க. சோ அவன் வந்து சொல்றான், சார் இந்த மாதிரி உங்க அப்பா தான் அனுப்பிச்சாரு, நான் எவ்வளவு சொன்னேன் பட் கேட்கல, அவர் வந்து உங்களை சேஃப்டியா கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க பண்ணிட்டோம், தயவு செய்து வாங்க அப்படின்றப்ப டேய் எப்படிடா வர முடியும், அவன் வந்து இங்க இவ்வளவு அட்டாக் பண்ணுவான், இங்க முடிச்சானே திரும்ப அங்க வந்து எங்க அப்பாவை அட்டாக் பண்ணுவான், என்னைய அட்டாக் பண்ணுவான்டா, இவ்வளவு ஏன் எங்க அண்ணனையே கொண்டிருக்காண்டா, அவனை எப்படா என்னால உயிரோட விட்டு வர முடியும் அப்படின்றாரு. சார் எனக்கு புரியுது, ஆனா உங்க அப்பாவுக்கு வந்து எங்களை கூட்டு வர சொல்லி அனுப்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு, நமக்கு இந்த ஒரு 4 நாள் இருக்கு, அதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றப்பல சரி ஓகே போலாம் அப்படிங்கறது நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனி கேட்டுட்டு கொஞ்சம் சோகமா தான் கிளம்பி போறாங்க. சோ இங்க நம்ம ஹீரோனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல நீங்க வர வேண்டாம், எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே வர முடியும், வேணா இருக்கட்டும், நான் தனியாவே இருக்க பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசிட்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோ எப்படி இருந்தாலும் போயிடுவாரு, ஹீரோனிக்கு வந்து அந்த இது முடியாது இல்ல, சோ அதனால இப்ப இருந்தே அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. அவங்க சொல்லிட்டு வெளியே போனோன்னே அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க மீட்டிங்ல போய் உட்கார்ந்து மனசே இல்லாம அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்றாங்க. இங்க நம்ம பசங்க ஹீரோ எல்லாருமே வந்து கிளம்பி வெளியும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி கரெக்டா வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றப்ப உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா உட்காருமா அப்படின்றப்ப எதுக்கு என்று நீங்க பேச போறீங்க, ஆக்சுவலி உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. ஏமா அப்படின்றப்ப எனக்கு சின்ன வயசுல நீங்க பண்ணதை நான் இன்னும் மறக்கவே இல்லம்மா, என்னை அன்னைக்கு பீச்சில் நீங்க மட்டும் தனியா விட்டுட்டு நீ உதயமாறதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்ட்டு போனீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லை, எனக்கு சன்னு உதயமாகல, அதுக்குள்ள வந்து நான் கோமாக்கு போயிட்டேன், எனக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு நீங்க விட்டுட்டு போனப்போ தனியா இருந்த அந்த வழி, நீங்க தயவு செய்து இனிமே என் லைஃப்ல வராதீங்க, தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க அவங்க அம்மாவை பேசவே விடாம. சோ இப்பதான் தெரியுது ஏன் நம்ம ஹீரோயின் தனியா அதுவும் ராத்திரி நேரம் வந்தாலே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலயே அவங்க அம்மா தனியா விட்டுட்டு போய் அதனால வந்து ஒரு பயத்தினால இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம ஹீரோயினிக்கு. நம்ம ஹீரோயினுடைய மூத்த அண்ணனும் மூத்த அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒருத்தன் வந்து கூட்டு வரான் ஒரு புரோக்கர் மாதிரி. சோ அவன் யாரடா பார்க்க கூட்டு வரான் பார்த்தா வில்லனை பார்க்க கூட்டு வரான். நம்ம ஹீரோயினுடைய அண்ணனா வந்துட்டு டேய் இவனை மாதிரி தப்பான ஆளு கூட என்னை வந்து கனெக்ட் பண்ணி விட பாக்குறியா போடாங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிறாரு. பட் நம்ம அண்ணியார் இருக்காங்கல்ல மூத்த அண்ணியார், இவங்க வந்து நம்ம ஹீரோயினி இருக்கிற இடத்த பத்தின தகவலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நேக்கா மோசமானவங்க அந்த லேடி உண்மையிலே. சோ வில்லன் வர்ற மாதிரி காட்டுறாங்க, பட் அவன் எங்க நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்த மாதிரிலாம் காட்டல. அவன் வந்து ஏதோ வேவ் பாக்குறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வர்றாங்க. வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. சரி நம்ம ஹீரோ பசங்க எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனதை நினைச்சு நம்ம ஹீரோயினி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இருந்தவங்க படக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ விட்டு பிரியறதுல மனசே இல்ல. சோ ஒரே அழுக ஓன்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல படக்குன்னு லைட் எல்லாம் எரியுது. என்னடான்னு பார்த்தா நம்ம பசங்க நம்ம ஹீரோ எல்லாருமே முன்னாடி வந்து நின்று பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினிக்கு இன்னைக்கு பர்த்டே, அது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இவங்க நினைச்சிருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினி என்ன நினைச்சாங்கன்னா பசங்க எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம ஹீரோவும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் உட்கார்ந்து அழுதுருக்காங்க. பாக்குறாங்க, பார்த்துட்டு டக்குன்னு திட்டிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தி இங்க பாரு என்ன ஆனாலும் சரிதான், நான் எப்பவுமே உன்னை விட்டு போவே மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், தயவு செய்து அழுகாத, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாரு. இதே இடத்துல இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நன்றி.